அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். ஔவையின் ஆத்திச்சூடி. வஞ்சகம் பேசேல் அப்படின்னா, மனதில் ஒன்றை வைத்து கொண்டு வெளியில் வேறொன்றை பேசுவது. இப்படிப்பட்ட செயலை தயவு செய்து யாரும் செய்யாதீர்கள். மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே சொல்லுங்கள். மனதில் ஒன்றை நினைச்சுக்கிட்டு வெளியே ஒன்றை சொல்லாதீங்க, பேசாதீங்க என்று அவை சொல்லுகிறாள். அது மகா பாவம் என்று சொல்லுகிறாள். அடுத்ததாக நண்பர்களே, ஹோமியோபதியில ஒரு வித்தியாசமான கேரக்டர் இருக்கு. என்ன தெரியுங்களா? ஒருத்தருக்கு எந்த வேலையுமே செய்ய அவர் விருப்பப்பட மாட்டார். அவர் விருப்பப்படக்கூடிய வேலை என்ன தெரியுங்களா? படுத்துக்கிட்டே இருக்கிறது. படுத்துக்கொண்டே இருக்கிற மன அமைப்பு பெற்றவர்களாக சிலர் இருப்பார்கள். இவர்களெல்லாம் என்ன பண்ணுறது? நல்லா யோசிச்சு பாருங்க. வீட்டில் 4 பேர் இருக்காங்க அப்படின்னா, ஒருத்தர் எப்போதும் படுத்துக்கிட்டே இருக்கிறது, சாப்பிட்றது, படுக்கிறது, எழுந்திரிச்சு வேலை செய்கிறதுனா அவங்களால முடியாது. படுத்திருக்கிற நேரம் அதிகமாக இருக்கும், வேலை செய்கிற நேரம் கம்மியாக இருக்கும். வேலை செய்யறதுக்கே அவங்களுக்கு விருப்பம் இருக்காது. படுக்கிற விருப்பத்தை தவிர வேற எந்த விருப்பமும் இல்லாமல் ஒரு கேரக்டர் மக்கள் இருக்கிறார்கள். அப்படி இருப்பவர்கள் தான் டாக்டர் கென்ட் எப்படி சொல்றாருன்னா, இன்க்ளினேஷன் டு லை டவுன். என்ன சொல்றாங்க? எப்போதும் படுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற விருப்பத்தை உடையவர்கள். அப்படி இருக்கக்கூடியவர்களை மாற்றி, மன அமைப்பை மொத்தமாக மாற்றி, அவர்களை சுறுசுறுப்போடு இந்த உலகத்தோடு இயங்கி வேகமாக ஓட வைக்கக்கூடிய சக்தி படைத்த மருந்துகள் ஹோமியோபதியில் இருக்கிறது. அதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று டாக்டர் கென்ட் அவர்கள் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இது போன்ற கேரக்டருடைய நபர்கள் யாராக இருந்தாலும் நீங்க ஹோமியோபதி மருத்துவரை அணுகி மருந்துகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறி, இது போன்ற சிறப்பான செய்திகள் உங்களை சேர்வதற்கு சர்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.